வாஸ்துப்படி இந்த 2 பொருட்களை மணி பிளான்ட் செடியின் மண்ணில் வைத்தால் வீட்டில் பணம் பெருகுமாம். நீங்களும் உங்கள் வீட்டில் பலவிதமான செடிகளை வளர்த்து வருகிறீர்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் செல்வம் பெருக வேண்டுமென்று ஆசைப்பட்டால் பண வரவை அதிகரிக்கும் சில செடிகளை வாங்கி வளர்க்கலாம். அதில் வீட்டில் செல்வத்தை ஈர்க்கும் ஒரு செடிதான் மணி பிளான்ட். இந்த செடியை வீட்டில் வளர்த்து வருவதன் மூலம் வீட்டில் நேர்மறை ஆற்றல் ஓட்டம் அதிகரிக்கும். இதன் விளைவாக வீட்டில் பணம் அதிகம் சேர்ந்து செழிப்பாக இருப்பதோடு வீட்டில் உள்ளவர்களும் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். இந்த மணி பிளான்ட் செடியை வீட்டில் மட்டும்தான் வைக்க வேண்டும் என்பதில்லை. அலுவலகம் மற்றும் கடைகளிலும் வளர்க்கலாம். முக்கியமாக மணி பிளான்ட் செடியை வளர்ப்பதாக இருந்தால், அதுவும் வீட்டில் செல்வத்தை அதிகரிக்க நினைத்தால் மணி பிளான்ட் செடியின் மண்ணுடன் சில பொருட்களை வைக்க வேண்டும். இப்போது வாஸ்துப்படி மணி பிளான்ட் செடியுடன் எந்த பொருட்களை கலந்து வைக்க வேண்டும் என்பதை காண்போம். மணி பிளான்டை வீட்டில் வளர்க்கும் போது அந்த செடியின் மண்ணில் பாலை சிறிது ஊற்ற வேண்டும். வாஸ்துப்படி மணி பிளான்ட் செடியின் மண்ணில் பாலை ஊற்றுவதன் மூலம் அது நல்ல நிதி நன்மைகளை தரும். கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வந்தால் அதிலிருந்து விடுபடும் வாய்ப்பு கிடைக்கும். அதோடு லட்சுமி தேவியின் ஆசியும் கிடைக்கும் மற்றும் வீடும் செழிப்போடு இருக்கும். மணி பிளான்ட் செடியை வீட்டில் நடும்போது அந்த மண்ணுடன் சிறிது சர்க்கரையை சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும். இப்படி சர்க்கரையை சேர்ப்பதால் அது வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். வாஸ்துப்படி மணி பிளான்ட் செடியில் சர்க்கரையை சேர்ப்பதன் மூலம் வீட்டில் பண இழப்பு எதுவும் ஏற்படாது. மாறாக வீட்டில் செல்வம் பெருகும். இது தவிர ராகு தோஷம் இருந்தாலும் அது நீங்கும். மணி பிளான்ட் செடியை வைக்க சிறந்த திசை எது? வீட்டில் வைக்கும் எந்த ஒரு பொருளும் செடியும் சரியான திசையில் இருந்தால்தான் நற்பலனை பெற முடியும். அந்த வகையில் வாஸ்துப்படி மணி பிளான்ட் செடியை சரியான திசையில் வைத்து வளர்த்தால்தான் வீட்டில் பணம் அதிகம் சேரும். மணி பிளான்ட் செடியை வைக்க சிறந்த திசை தென்கிழக்கு திசை அல்லது மூலை ஆகும். இந்த திசையின் அதிபதி விநாயகர் மற்றும் சுக்கிரன் இத்திசையின் கிரகமாக கருதப்படுகிறது. இந்த திசையில் மணி பிளான்ட் செடியை வைத்து வளர்த்தால் அது வீட்டில் செல்வம், மகிழ்ச்சி, செழிப்பு ஆகியவற்றைக் கொண்டு வரும். மணி பிளான்ட் செடியை வீட்டில் நட்ட பின்னர் அதன் வேர் பகுதியில் ஒரு சிவப்பு நூலை கட்ட வேண்டும். வாஸ்துப்படி மணி பிளான்ட் செடியில் சிவப்பு கயிற்றை கட்டும் போது மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதற்கு அதிகாலையில் எழுந்து குளித்த பின் தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும். பின் லட்சுமி தேவியின் முன் ஒரு சிவப்பு கயிற்றினை வைத்து முறைப்படி வணங்கி கற்பூரம் ஏற்றி ஆரத்தி காண்பித்து அதன் பின் அந்த கயிற்றை மணி பிளான்ட் செடியில் கட்ட வேண்டும். இப்படி கட்டிய பின் சில நாட்களிலேயே சுப செய்திகளை பெறுவதைக் காணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.